புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் ஆராதனை ஆயிரம் துதிகள் ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே ஆராதனை ஆயிரம் துதிகள் ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே மன்னகம் வந்தவா தாயை போல் தேற்றின மன்னகம் வந்தவா தந்தையை போல் இறங்கிட கரங்கள் விரித்தவா தந்தையை போல் இறங்கிட கரங்கள் விரித்தவா ஆராதனை ஆயிரம் துதிகள் ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை
நற்கருணை நாதர்க்கே. உலகத்தின் பாவங்களை போக்க வந்தவா, உலகத்தின் பாவங்களை போக்க வந்தவா, சாபங்களை பாவங்களை சுமந்து தீர்த்தவா, சாபங்களை பாவங்களை சுமந்து தீர்த்தவா, ஆராதனை ஆயிரம் துதிகள், ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. ஆராதனை ஆயிரம் துதிகள், ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். இந்த அருமையான நேரத்திலே உம்முடைய திருவுடல் வழியாக தெய்வீக ஆராதனையை நாங்கள் சரியான முறையிலே வழிநடத்த இந்த ஆராதனை வழியாக எண்ணற்ற அருளை எங்கள் எல்லோருக்கும் நீர் பொழிய போவதற்காக நன்றி சொல்கின்றோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கமும் உம்முடைய மாட்சியும் உம்முடைய அருளும் என்றும் எல்லா காலங்களிலும் எல்லோருக்கும் குறைவில்லாமல் நீர் கொடுத்து வருகின்றீர். அந்த குறைவில்லாத அருளை பெற்றுக்கொள்ள இதோ இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கின்றோம். உம்மோடு இருக்கும் இந்த ஒவ்வொரு தருணத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த மணிப்பொழுதிலே உம்மையே நாங்கள் அதிகமாக உற்று நோக்கவும், உடைய அளவற்ற அன்பையும் இரக்கத்தையும் உடைய அறிவையும் ஞானத்தையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடக்கும் ஒவ்வொரு நேரத்திலும் நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழவும், எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்யக்கூடிய எல்லா நல்ல செயல்களுக்காக இந்த நேரத்திலே உம்மை நன்றியோடு நினைத்து பார்த்து உம்மை நாங்கள் மாட்சிப்படுத்துகின்றோம் ஆண்டவரே. எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்களோடு பேசும், எங்களுடைய குரலை கேட்டருளும், எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தருளும். இந்த வாழ்க்கையிலே நீர் கொடுத்த எல்லா கொடைகளையும் ஒன்றாக நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தினால் எங்களுடைய காலமும் வாழ்வும் நாளும் போதாது ஆண்டவரே. உம்முடைய அளவற்ற இரக்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவையும் ஞானத்தையும் புத்தியையும் தெளிவையும் எங்களுக்கு நீர் கொடுத்தருளும்படியாக மன்றாடுகின்றோம். இதோ இந்த அருமையான ஆலயத்திலே உம்முடைய அருள் காவலை பெற விரும்புகின்றோம். இந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய உம்முடைய தெய்வீக பிரசன்னம் உலகத்திலே இப்பொழுது உம்மை ஊற்றி நோக்கிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லோருடைய வாழ்க்கையிலும் நுழைவதாக, உம்முடைய பிரசன்னம் அவர்களை அர்ச்சித்து ஆசிப்படுத்துவதாக, உம்முடைய பிரசன்னம் அவர்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி அவர்களுடைய வெறுமை எல்லாவற்றையும் முழுமையாக மாற்றி உடைய இரக்க பெருக்கத்தை, உடைய அளவில்லாத அன்பை
உம்முடைய அருளை நீர் எங்கள் மீது பொழிந்து எங்களை வழிநடத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சில நேரங்களிலே நாம் நினைப்பதுண்டு, கடவுளுக்கு எதை செய்தால், கடவுளுக்கு எதை கொடுத்தால் அவரை நாம் மகிழ்ச்சியுடையவராக மாற்றலாம். கடவுளுக்கு நான் என்ன கொடுத்தால் கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்ளலாம். எதை கொடுத்து கடவுளை நான் அவருடைய மகிழ்ச்சியை நாம் பார்க்கலாம். அவரை எதை கொடுத்து நான் மகிழ்ச்சிப்படுத்த முடியும் என்ற கேள்வி நிறைய நேரங்களிலே நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய மனதிலே எழுந்திருக்கின்றன. நமக்கு பிடித்தமான ஒருத்தர் யாராவது ஒரு பரிசை கொடுத்தால் அந்த பரிசை நாம் ஆசையோடு வாங்கி அதை திறந்து பார்ப்போம். அவர் என்ன கொடுத்தாலும் அந்த பரிசினுடைய மதிப்பு முக்கியம் அல்ல. அந்த பரிசு என்னவாக இருந்தாலும் அந்த பரிசு நம்மை மகிழ்ச்சியுடையவராக மாற்றுகின்றது. காரணம், நமக்கு பரிசு கொடுத்தவர் என்னுடைய நண்பர், என்னுடைய அளவில்லாத அன்புக்கு உரியவர். நான் அவரை நினைத்து எப்பொழுதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர் எனக்கு எதை செய்தாலும், அவர் என்னோடு என்ன பேசினாலும், முக்கியமாக என்னோடு அவர் இருக்கும் பொழுதெல்லாம் நாம் அளவற்ற மகிழ்ச்சியை அடைகின்றேன். இந்த உலகத்தில் கடவுள் நமக்கு அத்தகைய நண்பர்களை கொடுத்திருக்கின்றார், அத்தகைய பெற்றோர்களை கொடுத்திருக்கின்றார், உடன் பிறந்தவர்களை கொடுத்திருக்கின்றார். குடும்பத்திலே நல்ல கணவனை, மனைவியை, பிள்ளைகளை, பெற்றோர்களை, பெரியவர்களை, தாத்தா பாட்டி எல்லோரையும் கொடுத்திருக்கின்றார். நம்முடைய உயிருக்கு உயிரான நண்பர்களை கொடுத்திருக்கின்றார். ஆக அந்த நண்பர் எதை கொடுத்தாலும் மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு அவர் கொடுக்கக்கூடிய பரிசுடைய மதிப்பு சிறியதாக இருந்தாலும் அது எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. கிறிஸ்து நமக்கு அளவில்லாத, விலை மதிக்க முடியாத ஒரு பரிசை கொடுக்கிறார். அந்த பரிசை நான் கேட்கவில்லை. அந்த பரிசு எவ்வளவு மதிப்பு உடையது என்பதை நான் அறிந்து கொள்ளவில்லை. எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் கடவுள் எனக்கு அந்த பரிசை கொடுத்து என்னை மகிழ்விக்க செய்கின்றார். இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கை அத்தகைய ஒரு பரிசு. இந்த உலகத்திலே மற்ற உயிர்களை விட கடவுள் தன்னுடைய சாயலிலே என்னை அவரை போல படைத்தது இந்த உலகிலே அளவிடப்பட முடியாத, மதிக்கப்பட முடியாத உயர்ந்த ஒரு பரிசு. ஆக எனக்கு பிடித்தமான கடவுள் என்னுடைய பரிசை எனக்கு கொடுக்கும் பொழுது, நான் அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அழகும், அந்த வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய இனிமையும், அந்த வாழ்க்கையிலே கடவுள் எனக்கு கொடுத்த என்னுடைய குடும்பமும், என்னுடைய பெற்றோர்களும், என்னுடைய உடன் பிறந்தவரும், என்னுடைய கணவனும், மனைவியும், பிள்ளைகளும், பெரியவர்களும், பெற்றோர்களும், கடவுள் எனக்கு கொடுத்த அளவிடப்பட முடியாத, அதை எடுத்துச் சொல்ல முடியாத அளவுக்கு கடவுள் எனக்கு அந்த பரிசை கொடுத்திருக்கின்றார். ஆக எனக்கு இந்த ஒரு அளவற்ற, மதிப்பிடப்பட முடியாத இந்த பரிசினை பெற்றுக்கொண்ட நான் கடவுளுக்கு நான் எவ்வாறு திருப்பி கொடுக்க முடியும்? ஆக கடவுளுக்கு எதை கொடுத்தால் நான் அவரை மகிழ்ச்சிப்படுத்த முடியும்? நம்முடைய பிடிச்சமானவருக்கு நாம் ஒரு பரிசு வாங்குவோம் என்றால் திடீரென்று உடனடியாக ஓடி சென்று கடையிலே ஏதாவது பொருளை கொண்டு வந்து நாம் கொடுப்பதில்லை. கடை கடையாக ஏறி இறங்குவோம். எனக்கு பிடித்தமானவருக்கு எந்த பரிசை கொடுத்தால் அது அவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொடுக்கும், அவருடைய முகத்திலே ஒரு அழகிய புன்னகையை கொடுக்கும், அவருக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கும், அவருக்கு எதை கொடுத்தால் சந்தோஷம் இருக்கும் என்பதை நான் தேடி தேடி ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி நான் சரியான பரிசை தேடி அலைகின்றேன். ஒருவேளை நான் அந்த சரியான பரிசை பெற்றுக்கொண்டால் கூட இந்த பரிசு உண்மையிலே எனக்கு பிடித்தமானவருக்கு உண்மையாகவே மகிழ்ச்சியை கொடுக்குமா என்று நான் இன்னும் பல நேரங்களிலே நான் கேள்வி கேட்பேன். காரணம், எனக்கு பிடித்தமானவரை நான் மகிழ்ச்சியாகத்தான் பார்க்க வேண்டும். நான் கொடுப்பது எல்லாம் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். கடவுளுக்கும் அப்படித்தான்.
கடவுளுக்கு எதை கொடுத்தால் நாம் அவரை மகிழ்ச்சியாக இருக்கச் செய்ய முடியும்? இந்த உலகிலே உள்ள எல்லாமே கடவுள் கொடுத்தது. இந்த உலகிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் படைக்கப்பட்டது கடவுளால். அவர் வழியாக உலகத்திலே எல்லாமே இங்கே உள்ளே வருகின்றது, உருவாக்கப்படுகின்றது. கடவுளால் அவை உருமாற்றம் செய்யப்படுகின்றது. இப்படி இருக்க அவருக்கு நான் என்ன கொடுப்பேன்? எதை நான் அவருக்கு கொடுப்பேன்? திருப்பாடலிலே பார்க்கின்றோம், என் ஆண்டவருக்கு நான் உகந்த பலியாக கொடுக்க வேண்டியது என்னுடைய ஆராதனையும் என்னுடைய ஸ்துதியும் அவரை பற்றிய வார்த்தைகளையும் அவரை பற்றிய புகழையும் நான் அவரை போற்றிக் கொண்டே இருக்கும் பொழுது அது ஒன்றே சரியான பரிசாக இருக்க முடியும் என்பதை நாம் பார்க்கின்றோம். நாம் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு சாதாரண பரிசு நம்மால் முடிந்தது கடவுளை போற்றி புகழ்ந்து பாடுவது. ஆண்டவரை போற்றுவோம். இப்பொழுது அவருடைய மகிமையை நாம் சத்தமாக மகிழ்வோடு நாம் பாடி நம்முடைய உள்ளத்திலே அவருடைய நிறைவை நாம் இப்பொழுது பெறுவோம். இந்த போற்றுதல் வழியாக, இவரை புகழ்ச்சி படுத்துவதன் வழியாக நமக்கு அது தேவையாக இருக்கிறது, நமக்கு அது மகிழ்வை கொடுக்கின்றது. அந்த நல்ல எண்ணத்தோடு நமது ஆண்டவராம் இயேசுவை இப்பொழுது போற்றி புகழ்ந்து பாடுவோம். போற்றுங்கள் ஆண்டவரை, வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் நினைந்து அவர் செயலை, அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர். ஆண்டவரை வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் நினைத்து அவர் செயலை, அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர். உயர்ந்த இரக்கம் உள்ளவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள், அளவற்ற மேன்மை மிகுந்தவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள், சொற்களை கடந்த வல்லவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள், மக்கள் புகழுக்கு உரியவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள், போற்றுங்கள் ஆண்டவரை, வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் நினைத்து அவர் செயலை, அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர்.
வியத்தகு செயல் பல செய்தவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள். அச்சம் மிகுந்த செயலோனை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள். சீனம் கொள்ள தாமதம் செய்பவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள். நன்மை பொழியும் ஊற்றவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள். போற்றுங்கள் ஆண்டவரை வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் நினைத்து அவர் செயலை. அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர். போற்றுங்கள் ஆண்டவரை, வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் நினைத்து அவர் செயலை. அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர். ஒரு முறை ஒரு சாதாரண மனிதன் ஆலயத்திற்கு செல்கின்றான். மிகவும் எளிமையானவர். ஆலயத்திலே மண்டியிடுகின்றார். கடவுளை பார்த்து, ஆண்டவரே, எனக்கு உம்மை பற்றி என்ன சொல்ல வேண்டும், எப்படி உம்மிடம் ஜெபிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியாது. அது எனக்கு பழக்கம் இல்லை. ஆதலால் நான் ஒரு காரியம் செய்ய போகின்றேன். எனக்கு தெரிந்த எழுத்து எல்லாவற்றையுமே நான் சொல்லப் போகின்றேன். ஒவ்வொரு எழுத்தாக நான் சொல்லப் போகின்றேன். அந்த எல்லா எழுத்துக்களையும் நான் உமக்கு சொல்லிவிடுகின்றேன். அந்த எழுத்திலிருந்து உமக்கு என்ன வார்த்தைகள் வேண்டுமோ, உமக்கு என்ன சொற்சொடர்கள் வேண்டுமோ, அதை நீர் எடுத்துக்கொண்டு நீர் அதை வைத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று எளிமையாக கடவுளிடம் மன்றாடுகின்றார். கடவுளை என்ன வார்த்தை சொன்னாலும், எவ்வளவு மகிமைப்படுத்தினாலும் அது அவருக்கு போதவே போதாது. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இதுவரை பயன்படுத்தாத வார்த்தைகளை எடுத்து கடவுளை நாம் போற்றி புகழ்ந்தாலும் அந்த புகழ்ச்சி கடவுளுக்கு போதாது. ஏனென்றால் நாம் என்ன சொல்ல போகிறோம் என்பதை கடவுள் அறிவார். நாம் எதை சொல்ல போகின்றோம் என்பதை கடவுள் அறிகின்றார். நாம் அந்த சொற்களை, அந்த வார்த்தைகளை சொல்வதற்கு முன்னாலே, நாம் அவரை புகழ்வதற்கு முன்னாலேயே கடவுள் அந்த வார்த்தைகளை அவர் அறிவார். கடவுளை நான் அன்பான இறைவனை, எல்லாம் வல்லவரே, ஆற்றல் மிகுந்தவரே என்று நான் சொல்வதால் அவர் ஆற்றல் உடையவராய் மாறுவார் அல்ல, அல்லது நான் அவரை அன்பானவர் என்று சொல்வதால் அவர் அன்பானவராக மாறுபவர் அல்ல. நான் சொல்வதற்கு முன்னாலேயே, நான் அதை புரிந்து அதை எடுத்துச் சொல்வதற்கு முன்னாலேயே கடவுள் அன்பானவராக இருக்கின்றார், இரக்கமுடையவராக இருக்கின்றார், வல்லமை உடையவராக இருக்கின்றார். ஆக என்ன சொன்னாலும் கடவுளுக்கு நம்முடைய வார்த்தைகள் போதவே போதாது. ஆனால் நம்முடைய இந்த புகழ்ச்சியும் அவரை நாம் மாட்சிப்படுத்துவதும் அவருக்கு தேவையில்லாது எனினும் நமக்கு அது தேவையாக இருக்கிறது. கடவுளை நம்பிக்கை வைத்து அவரை போற்றி அவரை வார்த்தையால் ஆராதனை செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அது அந்த புகழ்ச்சியும் ஆராதனையும் தேவையாயிருக்கின்றது. காரணம், எப்பொழுதெல்லாம் அந்த இறைவனை, இந்த நற்கருணை இயேசுவை போற்றி புகழ்ந்து நான் பாடுகின்றேனோ அப்பொழுது அந்த புகழ்ச்சி என்னை மாற்றுகின்றது. ஆண்டவரை பற்றிய அந்த போற்றுதல் என்னை அவருடைய அன்பிலே உருவாக்குகின்றது. அது எனக்கு தேவையாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை மாற்றத்திற்கு அது அவசியமாயிருக்கிறது. கடவுளை இன்னும் தெளிவாக நான் அறிந்து கொள்ள அது எனக்கு மிகவும் தேவையாயிருக்கிறது.
அத்தகைய இறைவனை நாம் எப்பொழுதும் எல்லா காலங்களிலும் போற்றி புகழ்ந்து பாடுவது எப்பொழுதுமே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு கடமையாகும். இந்த கடவுளை போற்றி புகழும் பொழுது இது எனக்கு இன்னும் அதிகமான வார்த்தையையும் அதிகமான இரக்கத்தையும் எனக்கு கொடுக்கக்கூடியதாயிருப்பதால் மனிதர்கள் கடவுளை எந்த நேரமும் எக்காலமும் போற்றி புகழ்ந்து ஆண்டவரை ஆராதனை செய்யக்கூடிய நிலையிலே நாம் இருக்கின்றோம். இந்த போற்றுதலையும் புகழுதலையும் நாம் அதிகமாக ஆண்டவரிடம் நாம் செலுத்த வேண்டும். இதே நம்பிக்கையோடு இதே எண்ணத்தோடு ஆண்டவரை இப்பொழுது எந்த வார்த்தைகளால் எத்தகைய வார்த்தைகளால் நாம் ஆண்டவரை ஏற்றி அவரை நம்முடைய புகழ்ச்சியை அவருக்கு கொடுக்க இயலுமோ, அவருக்கு நம்முடைய ஆராதனையை செலுத்த இயலுமோ, இப்பொழுது எல்லோரும் இந்த ஆண்டவருடைய ஆராதனையிலே பங்கெடுத்து கொள்ளக்கூடிய எல்லோரும் நம்முடைய கண்களை மூடி சிறிது நேரம் ஆண்டவருடைய போற்றுதலுக்குரிய வார்த்தைகளை கேட்போம். அதற்கு பின்னால் ஒவ்வொருவருக்கும் எத்தகைய எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவரை போற்றி புகழ எண்ணுகின்றதோ அதையெல்லாம் ஆண்டவரிடம் நாம் கொடுத்து அவரை போற்றி புகழுவோம். ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம், கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம், நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே, பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே, தேவாதி தேவன் என் உள்ளத்தில்
என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அன்புக்குரியவர்களே, முக்தி பேறு பெற்ற ஆயர் ஃபுல்டன் ஷீன் அடிக்கடி கூறுவார், நற்கருணை ஆண்டவரை தினசரி நாம் சென்று பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் நாடி தேடி செல்ல வேண்டும். காரணம், அவர் நமக்கு தேவை. இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு தேவை. ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த இயேசுவை நாடி தேடி செல்லக்கூடிய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். அதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை கூறுகின்றார். லூக்கா நற்செய்தியிலே 24வது அதிகாரத்திலே வரக்கூடிய எம்மாவூஸ் பயணத்திலே சீடர்கள் எருசலேமை விட்டு வெளியே தப்பி ஓடிச் செல்கின்றார்கள். இனி இங்கே இருக்க முடியாது, இந்த வாழ்க்கையை வாழ முடியாது, ஆண்டவர் இல்லாமல் எனக்கு எந்த வாழ்க்கையுமே இல்லை, எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று எருசலேம் நகரிலிருந்து எம்மாவூஸ் ஓடிச் செல்கின்றார்கள். இனி போதும், நாம் நம்பி கிறிஸ்துவை நம்பி ஏமாந்தது போதும், வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று அவர்கள் ஒரு வெறுமையோடு அந்த இடத்தை விட்டு அவர்கள் நடந்து செல்கின்றார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களோடு அந்த வழி பயணத்திலே அவர்களோடு சேர்ந்து கொள்கின்றார். ஆனால் அவர்கள் ஏறக்குறைய இருவரும் அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பதால், ஒருவரிடம் அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பதால் இயேசு உடன் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தெரியவில்லை. பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு அருகில் இருப்பதை, அவர்களோடு வருவதை கூட அவர்களால் தெரிந்து கொள்ள முடியாமல் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஏறக்குறைய அந்த இறுதி நேரத்திலே இயேசுவை உணர்ந்து கொள்கின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் இவ்வாறு தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம், அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கையிலே அதிகமாக நாம் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று அதிகமாக நாம் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். ஏறக்குறைய அதுவும் ஒரு எம்மாவூஸ் பயணம். எந்த திசையிலே எப்படி என்று திக்கு தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நமக்கு வாழ்க்கையிலே நாம் மிகவும் அதிகமான ஒரு பொறுப்பினாலும் வேலையினாலும் சுமையினாலும் வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருக்கும் நமக்கு நம்மோடு இருக்கக்கூடிய இயேசுவை நாம் மறந்து விடுகின்றோம். அந்த இரு சீடர்கள் பேசிக்கொண்டே இருந்ததைப் போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடவுளை அறியாமல் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். இந்த நற்கருணை ஆராதனை என்பது, நற்கருணை நாதரை சந்திப்பது என்பது, ஆண்டவரே என்னுடைய ஓட்டத்திலே என்னோடு கூட சேர்ந்து வாரும், என்னோடு இரும், என்னோடு தங்கும், என்னுடைய இந்த வேகமான ஓட்டத்திலே நான் இடறி விழுந்து விடாமல், விழுந்து மீண்டும் எழுந்துவிட முடியாமல் தவிக்கும் பொழுது என்னை நீ தூக்கி எடுத்து என்னுடைய பயணத்திலே என்னோடு இரும், என் கூடவே இரும் ஆண்டவரே. நீர் இல்லாமல் எங்களுக்கு எதுவுமே இருக்காது, எதுவுமே இல்லை. நீர் இல்லாமல் எங்களுக்கு வாழ்வு எதுவுமே இல்லை. நான் விழுந்தால், நான் தடுமாறினால்,
தூக்கி எடுக்க நீர் என்னோடு இருக்கும். என்னுடைய தந்தையாக இரும், என்னுடைய தாயாக இரும், என்னுடைய உற்ற நண்பனாக இரும், என்னுடைய நல்ல ஆயனாக இரும், நல்ல சமாரித்தனாக நீர் இருப்பீர் என்று ஆண்டவரிடம் வேண்டுவோம். ஆண்டவருடைய தேவை நமக்கு தேவைப்படுகின்றது. நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே அவருடைய துணையும் வழிகாட்டுதலும் அவசியமாக இருக்கின்றது. அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை நம்மோடு இருந்து நம் கூடவே இருந்து நம்மை வழிநடத்த நமது ஆண்டவரிடம் மன்றாடுவோம். நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 24, இறைவாக்கியங்கள் 13 முதல் 31 முடிய. அந்நாளில் சீடருள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக்கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடிக்கொண்டும் வினவிக்கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாள்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார்.
அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியே தான் பேசுகிறோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லோருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் மாச்சடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட எல்லாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்தபோது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டுகொண்டார்கள். உடனே அவர் அவரிடமிருந்து மறைந்து போனார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா டிவி அன்பு நேயர்களே, இந்த சீடர்களின் சிந்தனை இயேசுவை பற்றியே இருக்கின்றது. நம்பிக்கை இழந்த ஒரு சூழல், கலக்கமும் குழப்பமும் நிறைந்த ஒரு தருணம், கனவுகளெல்லாம் சிதைந்த நிலையிலே ஒரு விரக்தியின் உச்சத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள். இயேசுவின் மீது வைத்த நம்பிக்கை பாழாய் போன உணர்வோடு வாழ்க்கையே சூனியமாகிவிட்ட நிலையிலே அவர்கள் எம்மாவுஸ் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இத்தகைய நம்பிக்கையற்ற ஒரு சூழலில்தான் இயேசு மன உறுதி தருகின்ற இறைவனாக அவர்களோடு ஒன்று சேர்கின்றார். அவர்களை பார்த்து கேட்கின்றார், நீங்கள் எதை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றீர்கள்? சீடர்களுடைய அந்த கவலை, ஏமாற்றம், விரக்தி, இவர் கடவுளின் முன்பாகவும் மக்களின் முன்பாகவும் சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். இஸ்ரேலை மீட்கப் போகின்றவர் இவர்தான் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். சிலுவையிலே அவர் கதறிய குரல் இன்னும் எங்கள் காதிலே ஒலிக்கின்றது. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? எத்தகைய ஒரு ஏமாற்றம் எங்களுக்கு! எல்லாம் முடிந்து போயிற்று. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த எல்லாம் முடிந்து போயிற்று என்கின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுதுதான் இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். மத்தேயு நற்செய்தியிலே பிரிவு 1:23, கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. இந்த எம்மாவுஸ் பயணம் என்பது உயிர்த்த இயேசு
நம் வாழ்வு பயணத்தில் உடன் நடக்கும் உயிர் பிரசன்னமாய் இருக்கின்றது. அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து கூறுகின்றார், அறிவிடிகளே, மந்த உள்ளத்தினரே என்று கூறி இறைவாக்கினர் மெசியாவை பற்றி கூறியவற்றை அவர்களுக்கு விளக்கி கூறுகின்றார். எப்பொழுது நமது வாழ்க்கை தடமாறுகின்றதோ, தடுமாறுகின்றதோ, கஷ்டமான நேரத்திலே நாம் செல்ல வேண்டிய இடம் இறைவனின் பாதம். எங்களோடு தங்கும் என்று இந்த சீடர்கள் இயேசுவை கட்டாயப்படுத்தி இணங்க வைக்கின்றார்கள். இயேசு அவர்களோடு தங்குகின்றார். அவர்களோடு அப்பத்தை பிக்கின்ற நிகழ்விலே வானத்தை அண்ணாந்து பார்த்து நன்றி கூறி அந்த அப்பத்தை பிட்டு கொடுக்கின்ற பொழுது அவர்கள் கண்கள் திறக்கின்றன. அவர்கள் இயேசுவின் உடனிருப்பை கண்டுகொள்கின்றார்கள். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, வல்லமை படைத்த கடவுள் உயிரோட்டமுள்ள பிரசன்னமாய் நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் உடன் நடக்கின்ற கடவுளாக அவர் இருக்கின்றார். கலங்காதே, திகையாதே, அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு இருக்கின்றேன் என்று கூறிய கடவுள், உலகம் முடியும் வரை நான் எந்நாளும் உங்களோடு இருக்கின்றேன். மத்தேயு நற்செய்தியிலே பிரிவு 28 20வது இறைவசனம். இவ்வாறு கூறிய கடவுள் உயிர் பிரசன்னமாக நம்மோடு இருக்கின்றார். நம் வாழ்க்கையிலே தோல்விகளை சந்திக்கின்ற பொழுது, இருட்டின் பாதையிலே நாம் தடுமாறி கொண்டிருக்கின்ற பொழுது, மனக்கவலையோடு என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்ற பொழுது, எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கின்றோமோ, அப்பொழுது இயேசு நம்மோடு இருக்கின்றார் என்ற உணர்வு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் இயேசு நம்மோடு இருக்கின்றார். வெற்றி நாயகனாக, நமக்கு வெளிச்சம் தருகின்ற கடவுளாக, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை தருகின்றவராக, சாவிலிருந்து வாழ்விற்கு நம்மை நடத்தி செல்கின்ற கடவுளாக இருக்கின்றார். ஆகவேதான் இறைவார்த்தை நமது வாழ்வின் ஒளியாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இறைவார்த்தையின் வழியாக கிறிஸ்து நம்மோடு வாசம் செய்கின்றார் என்கின்ற உணர்வை பெற்று இறைவார்த்தையை நம் வாழ்வாக வாழ ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையை நாம் படிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், அந்த இறைவார்த்தையை நமது வாழ்வாக மாற்ற வேண்டும். அதேபோல் உலகெங்கிலும் ஒவ்வொரு ஆலயங்களிலும் நிகழ்த்தப்படுகின்ற திருவிருந்திலே இறைவன் தன்னை உடைத்து கொடுக்கின்றார். இது என் உடல், இதை வாங்கி உண்ணுங்கள். இது என் திரு இரத்தம், இதை வாங்கி பருகுங்கள். இவ்வாறு இயேசுவின் உடலும் இரத்தமுமாக நம்மோடு உயிரோட்டமுள்ள கடவுளாக, உயிர் பிரசன்னமாக வாசம் செய்கின்றார். மன உறுதி தருகின்ற கடவுள் நம் கடவுள். எங்கோ ஒரு மூலையிலே அல்லது நம்மை விட்டு விலகி இருக்கின்ற கடவுள் அல்ல. எப்பொழுதெல்லாம் துன்பம் வருகின்றதோ அந்த துன்ப நேரத்திலே நம்மோடு உடன் இருந்தவர்தான் நமது கடவுள். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ராயல் மக்கள் கதறுகின்ற பொழுது அவர்களுக்கு உதவிகரம் நீட்டியவர் நம் கடவுள். மோயிஸ் என்கின்ற மீட்பரை அனுப்புகின்றார். பார்வோனின் படை துரத்தி வருகின்ற பொழுது முன்னால் இருக்கின்ற செங்கடலை இரண்டாக பிளக்கக்கூடிய வல்லமை கொடுத்தவர் நமது கடவுள். அத்தகைய கடவுள் நம்மை கைவிடுவாரா? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அவர் நம்பிக்கை நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட கிறிஸ்துவிலே விசுவாசம் கொண்டு கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற மக்களாக நாம் வாழ முன் வருவோம். இறைவார்த்தை நமது வாழ்வாக, இயேசுவின் திருவிருந்து நமது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உரம் தருகின்ற ஒரு வாழ்க்கையாக வாழ நாம் முன் வருவோம். இயேசு நம்மோடு வாசம் செய்கின்றார். அதிசயங்கள் செய்ய காத்து கொண்டிருக்கின்றார். அஞ்சாதீர்கள், திகையாதீர்கள். உலகம் முடியும் வரை நான் எந்நாளும் உங்களோடு இருக்கின்றேன் என்று நமக்கு உரம் கொடுக்கின்ற இறைவன் நம் இறைவன். அவரில் முழு விசுவாசம் கொண்டு இந்த எம்மாவுஸ் பயணம் உயிரோட்டமுள்ள பயணமாக, நமது வாழ்க்கை பயணமாக அமைய நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவிலே நாம் முழுமையாக சரணடைந்து வாழ்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
உரைகள் வருக புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தோய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.